கழுகு போன்ற பார்வை கொண்ட அந்த மனிதன் ஒரு கணம் ஜானுவை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன், என் மகனுக்கு தாய்ப்பால் தேவை, அதற்காக நான் உனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றான். ரிஹானின் ஊடுருவி பார்க்கும் கண்கள் ஜானுவின் மீது பதிந்திருந்தன. அவள் மிகவும் பயந்து போய் மீண்டும் மீண்டும் தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் ரிஹானின் கண்கள் மீண்டும் மீண்டும் நேராக ஜானுவின் உடலின் மீது சென்று நிலைத்து நின்றன. ஜானு மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் இந்த நேரத்தில் மிகவும் பதட்டமாக இருந்தாள். ரிஹான் அவள் அருகில் வந்து, நீங்கள் திருமணமானவர் என்பதையும் உங்கள் மகன் பிறந்தவுடனேயே இறந்து விட்டான் என்பதையும் உங்கள் கணவர் குழந்தை பிறப்பதற்கு முன்பே ஒரு விபத்தில் இறந்து விட்டார் என்பதையும் சொன்னீர்கள், உண்மையா? ஆமாம் சார், நான் இதை முன்பே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஜானு அந்த மனிதனின் பார்வைகளால் பயந்து கொண்டிருந்தாள். அவன் அவளின் மேல் இருந்து கீழ் வரை அவள் உடலில் எதை தேடுகிறான் என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். உங்களை பார்த்தால் நீங்கள் திருமணமானவர் அல்லது ஒரு குழந்தையை பெற்றவர் என்று தோன்றவே இல்லை. இதை கேட்ட ஜானுவின் முகத்தின் நிறம் மாறின. என் மகன் சிறியவன் என்பதால் நீங்கள் என் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம் சார் என்று ஜானு அடங்கிய குரலில் பதிலளித்தாள். ரிஹான் முன் வைத்திருந்த செக் புத்தகத்தை எடுத்தான். அமைதியான மனதுடன் அவன் ஒரு செக்கில் 15 லட்சம் தொகையை பூர்த்தி செய்து கையெழுத்திட்டான். பிறகு ஒரு நீண்ட ஒப்பந்த பத்திரத்தை ஜானு முன் வைத்தான். இதை கவனமாக படித்து பாருங்கள் ஜானு. இதோ 15 லட்சம் செக், உங்கள் முன்பணம். இப்போது நீங்கள் ஒரு வருடத்திற்கு கட்டுப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் என் மகனுடன் தான் இருக்க வேண்டும். என் அனுமதியின்றி நீங்கள் எங்கும் செல்லவோ யாரையும் சந்திக்கவோ முடியாது. ஜானு ஒப்பந்தத்தை மேலோட்டமாக பார்த்தாள். அவள் கையெழுத்திட வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அவள் கட்டாயத்தின் காரணமாக விரைவாக கையெழுத்திட்டு 15 லட்சம் செக்கை எடுத்துக்கொண்டு நேராக மருத்துவமனையை நோக்கி ஓடினாள். அங்கே அவளது சின்ன தம்பி அனுமதிக்கப்பட்டிருந்தான். அவன் புற்றுநோயால் போராடி கொண்டிருந்தான். அவனது சிகிச்சை மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. 6 மாத சிகிச்சைக்குரிய செலவை ஜானு எப்படியோ சேகரித்து விட்டாள். ஆனால் அடுத்த பணத்திற்கு என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஜானுவின் பெற்றோர் இந்த உலகில் இல்லை. அவளுக்கு அவளது சகோதரன்தான் எல்லாம். அதனால் அவள் பொய் சொல்லி இந்த வேலையை பெற்றிருந்தாள். அவள் திருமணம் ஆகாதவள். ஆனால் அவளது கல்வி அவ்வளவு இல்லை. அதனால் அவளுக்கு சகோதரனின் விலை உயர்ந்த சிகிச்சைக்கு உதவக்கூடிய நல்ல சம்பளம் கொண்ட வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அதனால்தான் ரிஹானின் இந்த விசித்திரமான சலுகையை பற்றி தெரிந்தபோது அவள் தன் விதியை சோதிக்க வந்தாள். அதற்கு முன்பும் பல திருமணமான பெண்கள் ரிஹானின் மகனுக்கு பராமரிப்பாளராக வர வந்திருந்தனர். ஆனால் ரிஹானுக்கு ஜானுவை பிடித்திருந்தது. அவள் மற்ற பெண்களை விட மிகவும் வித்தியாசமானவள், மிகவும் அழகானவள் மற்றும் கவர்ச்சியானவளாக இருந்தாள். ரிஹான் அவளை பெரிய கவனத்துடன் பார்த்து மற்ற எல்லோரையும் நிராகரித்து விட்டான். எதிரில் இருந்த ஜானு போன்ற ஒரு மென்மையான பெண்ணை பார்த்தவுடன் ரிஹானின் இதயம் முதல் முறையாக துடித்தது. மகனுக்காக அவன் ஜானுவை உறுதிப்படுத்தி இருந்தான். ஆனால் ஜானுவை முதல் முறையாக பார்த்தபோதே அவள் திருமணம் ஆனவளா அல்லது தாயாக இருந்தவளா என்று அவனுக்கு சந்தேகம் இருந்தது. அந்த தொட்டால் சுருங்கி போன்ற பெண் அவனுக்கு எங்கேயும் திருமணம் ஆனவள் போல தோன்றவில்லை. ஆனால் முதல் பார்வையிலேயே அவள் அவனது இதயத்திற்கு கவர்ச்சியாக தெரிந்தாள். ரிஹான் வேண்டுமென்றே ஜானுவுக்காக ஒரு கடுமையான ஒப்பந்தத்தை தயாரித்திருந்தான். அதன் கீழ் அவள் எப்போதும் அவன் வீட்டில் இருக்க வேண்டும். ஜானுவின் கட்டாயம் இருந்தது. அதனால் அவள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தயாராகிவிட்டாள். அந்த பெண் கட்டாயமானவள் மற்றும் சக்தி இழந்தவள். அவள் இந்த வேலையை மிகவும் அவசரமான சூழ்நிலையின் கீழ் செய்கிறாள் என்று ரிஹான் ஊகித்திருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே வந்த பெரும்பாலான பெண்கள் கட்டாயத்தின் காரணமாகவே வந்திருந்தார்கள். எப்படியும் அழகு மற்றும் கவர்ச்சியில் ஜானுவுக்கு சமமாக யாரும் இல்லை. டிரைவருடன் அவள் ரிஹானின் வீட்டை அடைந்தாள். வேலைக்காரி அவளை நேராக அமித்தின் அறைக்கு அழைத்து சென்றாள். அமித் ரிஹானின் சில மாதங்களே ஆன மகன். அழுது சோர்ந்து போயிருந்தான். வேலைக்காரி, இது அவனுடைய ஃபீடர், இப்போது இதிலிருந்து பால் கொடுங்கள் என்று சொன்னாள். ஐயா, உங்களுக்கு முதலில் சத்தான உணவு கொடுக்கப்படும், அதனால் குழந்தைக்கு முழு சக்தி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். ஏனென்றால் அவர் பார்வையில் நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். இதை கேட்ட ஜானு யோசனையில் ஆழ்ந்தாள்.
வேலைக்காரியின் கையிலிருந்து ஃபீடரை எடுத்து அந்த சின்னஞ்சிறு குழந்தையை மடியில் வைத்து பால் கொடுத்தாள். குழந்தை கண் இமைக்கும் நேரத்தில் தூங்கிவிட்டது. குழந்தை நன்றாக சுகாதாரமாகவும் இருந்தது. அதற்கு தாய்ப்பால் மிகவும் தேவை என்று சற்றும் தோன்றவில்லை. ஜானு தன் பையில் பால் டப்பாவையும் ஃபீடர் போன்றவற்றையும் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்திருந்தாள். ஏனென்றால் அவள் டப்பாவில் இருக்கும் பாலையே கொடுக்க வேண்டியிருந்தது. அவள் திருமணமானவளும் இல்லை, குழந்தையும் பிறக்கவில்லை. இவையெல்லாம் அவள் தன் சகோதரனின் உயிரை காப்பாற்றுவதற்காக உருவாக்கிய பொய்க்கதை. அவள் இந்த வேலையை ரகசியமாக செய்ய விரும்பினாள். அதனால் பாம்பும் சாக வேண்டும், தடியும் உடையக்கூடாது. வேலையும் தொடர வேண்டும், சகோதரனின் சிகிச்சையும் நடக்க வேண்டும். குழந்தை தூங்கிவிட்டது. குழந்தையை கவனித்துக் கொள்வதை தவிர ஜானுவுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. சிறிது நேரம் அவள் அறையை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. மிகவும் குளிராக இருந்தது. அவள் குழந்தையின் மீது போர்வையை பொருத்தினாள். பிறகு அவளது சகோதரனின் நினைவு வந்தது. அவனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று அவள் பிரார்த்தித்தாள். அவன் இப்போது மிகவும் பலவீனமாகிவிட்டான். டாக்டர் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டால் அவன் நோயுடன் போராடி சரியாகி விடுவான் என்ற நம்பிக்கையின் கீற்று தெரியும் என்று கூறியிருந்தார். அதனால்தான் ஜானி இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்றுக்கொண்டாள். பழைய வேலையில் குடும்ப செலவுகள் நடந்தன. ஆனால் நோயின் காரணமாக லட்சக்கணக்கான கடன் ஏற்பட்டிருந்தது. இப்போது 6 மாதங்களுக்கு பிறகு அவள் 15 லட்சத்தை எப்படி ஏற்பாடு செய்வாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. குழந்தையை தட்டி கொடுத்தபடியே அவள் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தபோது திடீரென்று அறையின் கதவு திறந்தது. தட்டாமல் ரிகான் அறைக்குள் திடீரென நுழைந்தான். ஜானு பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்து உடனடியாக தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டாள். அவளது நெற்றியில் வருத்தத்தின் சுருக்கங்கள் விழுந்தன. ரிகான் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஜானு தைரியம் கொண்டு, நீங்கள் கதவை தட்டிவிட்டு வந்திருக்க வேண்டும் என்று சொன்னாள். அதற்கு அவன், வீடு என்னுடையது, அறை என்னுடையது, நான் ஏன் தட்டிவிட்டு வர வேண்டும்? ரிகான் ஒருபோதும் அனுமதி கேட்டு வருவதில்லை என்று பதிலளித்தான். இதை கேட்ட ஜானுவின் நெற்றி சுருக்கங்கள் ஆழமாகின. அவள், இது ஒரு கெட்ட விஷயம், ஒழுக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது. மனிதன் கதவை தட்டிவிட்டு வர வேண்டும் என்றாள். ரிகான் அவளை முறைத்து பார்த்தவாறு, இந்த ஒழுக்க பாடத்தை வேறு யாரிடமாவது சொல். நான் இப்போதுதான் உனக்கு 15 லட்சம் கொடுத்தேன். நீ எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக அல்ல என்றான். பிறகு அவன் வேலைக்காரியை அழைத்தான். நான் கொடுத்த உணவு பட்டியல் தயாராகிவிட்டதா? வேலைக்காரி, ஆமாம் ஐயா, எல்லாம் தயார் என்றாள். அவன் மேஜையில் உணவை பரிமாறு என்றான். பிறகு ஜானுவை பார்த்து, ஜானு, நீ உணவை சாப்பாட்டு மேஜையில் என் எதிரில் சாப்பிடு. நீ உணவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். என் குழந்தை பலவீனமடைய நான் விரும்பவில்லை. வா என்னுடன், உணவு மேஜையில் வைக்கப்பட்டிருக்கும் என்றான். ரிகானின் பேச்சு ஜானுவுக்கு புரியவில்லை. ஆனாலும் அவள் அவன் பின்னால் சாப்பாட்டு அறைக்கு சென்றாள். மேஜையில் ராஜ உணவு வைக்கப்பட்டிருந்தது. ஆட்டிறைச்சி குழம்பு, கொத்துக்கறி மற்றும் சிக்கன் டிக்கா கூட இருந்தது. உண்மையில் ஜானுவுக்கு பருப்பு, காய்கறிகள் சாப்பிட்டு தான் பழக்கம். அவள் மேஜையில் அமர்ந்து தயக்கத்துடன் ரிகானிடம், உங்கள் வேலைக்காரிகளிடம் சொல்லுங்கள், நாளை ஏதாவது பருப்பு காய்கறிகளும் சமைக்கட்டும். எனக்கு இவ்வளவு இறைச்சி மற்றும் கோழி சாப்பிட்டு பழக்கம் இல்லை என்றாள். ரிகான் கடுமையான குரலில், நீ என் விருப்பப்படி தான் சாப்பிட வேண்டும். இங்கு நீ எல்லாவற்றையும் என் விருப்பப்படி தான் செய்ய வேண்டும் என்றான். இதை கேட்ட ஜானுவுக்கு ஒரு விசித்திரமான அதிர்ச்சி ஏற்பட்டது. ஜானு, உன் உணவின் தொடர்பு என் மகனின் ஆரோக்கியத்துடன் உள்ளது. இதை நீ நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய். வெளிப்படையாக நீ திருமணமானவள், ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்தவள். உன் குழந்தை சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் தாயின் நல்ல உணவு குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அதனால்தான் நீ நிறைய உணவு சாப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் ஆரோக்கியத்தை பார்த்தாயா என்று சொல்லிவிட்டு அவன் கொத்துக்கறி கிண்ணத்தை எடுத்து ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய கொத்துக்கறியை ஜானுவின் தட்டில் வைத்தான். இதை முடி, வேண்டுமானால் ஸ்பூனால் சாப்பிடு. இதற்கு பிறகு மற்ற பொருட்களும் உள்ளன. ஜானு விரக்தியுடன், நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன், எனக்கு பழக்கம் இல்லை என்றாள். ரிகான் குரலை உயர்த்தி, மீண்டும் அதே பேச்சு? அட, உன் விருப்பத்தை இங்கே செலுத்த முடியாது. இங்கே என் விருப்பம்தான் நடக்கும் என்றான். அவன் தன் மார்பை சுட்டி காட்டி, நான் தான் நீ என்ன சாப்பிட வேண்டும், என்ன குடிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வேன்.
ஏனென்றால் நீ என் மகனின் பராமரிப்பாளர். எல்லாமே என் விருப்பத்தின்படி இருக்கும். மேலும் ஒப்பந்தத்தில் நான் இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். நீ படித்து கையெழுத்தும் போட்டுள்ளாய் என்றான். இந்த நேரத்தில் ஜானுவின் மனதில், சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு செய்யுங்கள், இல்லை என்றால் உங்கள் சகோதரனின் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை, அவன் இன்னும் பெரிய சிக்கலில் சிக்குவான் என்ற டாக்டரின் பேச்சுக்கள் மட்டுமே எதிரொலித்து கொண்டிருந்தன. அவள் உண்மையில் ஒப்பந்தத்தை சரியாக படிக்கவில்லை. வெறுமனே கையெழுத்திட்டு செக்கை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடியிருந்தாள். இப்போது அவள் அமைதியாக தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். இப்போது இதை சாப்பிடு என்று பாயாசம் கொடுத்தான். ஜானு வேண்டுகோள் விடுத்தவாறு, என்னால் மேலும் சாப்பிட முடியாது, தயவு செய்து என்றாள். அவன் கடுமையான குரலில், நீ சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் ஜானு. ஏனென்றால் என் மகன் இரவு முழுவதும் உன் மார்போடு அணைந்து தன் பசியை தீர்க்க வேண்டும். அதனால் உன் உள்ளேயும் உணவு இருக்க வேண்டும் அல்லவா? ரிஹானின் இந்த பாணி ஜானுவுக்கு மிகவும் விசித்திரமாகவும் ஆபத்தாகவும் தோன்றியது. ரிஹான் இதை சொல்லும்போது தன் கீழ் உதட்டை பற்களுக்கு இடையில் கடித்திருந்தான். பிறகு எந்த பார்வையால் ஜானுவை பார்த்தானோ அவளது உடலில் எறும்புகள் ஊறுவது போல உணர்ந்தாள். அதே ஊடுருவி பார்க்கும் கண்கள் தான் ஜானுவை பயத்தில் நடுங்க வைத்திருந்தன. அவளுக்கு மீண்டும் மீண்டும் நடுக்கம் வந்தது. ஜானுவின் பொறுமையின் அணை ஒரே நாளில் உடைந்தது. அவள் திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். அட, உட்கார் ஜானு, தயவு செய்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நான் வேலைக்காரியிடம் சொல்லி பால் கிளாஸையும் உன் அறையில் வைக்க சொல்கிறேன். அதனால் என் மகனின் வயிறு நிறைந்தால் உனக்கு பலவீனம் ஏற்படாது என்றான். ஜானுவுக்கு எரிச்சலானது. அவள் உடனடியாக அங்கிருந்து எழுந்து அறைக்குள் சென்றாள். அவள் நினைத்தாள், இது எளிதான வேலையாக இருக்கும். ஆனால் ரிஹான் 4 மணி நேரத்தில் அவளது வாழ்க்கையை துன்பமாக்கிவிட்டான். அவள் மிகவும் கலக்கமடைந்திருந்தாள். ஜானு தான் ஒருவேளை மிகவும் தவறான முடிவை எடுத்துவிட்டதாக நினைத்தாள். இந்த மனிதன் இப்போதே என் மீது தன் விருப்பத்தை செலுத்த தொடங்குகிறான் என்று அவள் நினைத்தாள். இருப்பினும் அவன் ஒப்பந்தத்தை பற்றி விவாதிக்கும் போது இப்படி எதுவும் சொல்லவில்லை. இப்போது ஒப்பந்தத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ தெரியவில்லை. அவள் இருட்டில் அம்பு எய்து வந்திருந்தாள். ரிஹான் இப்படி ஆணைகள் போடுவது, ஜானு என்ன சாப்பிட வேண்டும், என்ன குடிக்க வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எழ வேண்டும் என்பது உட்பட எல்லாவற்றிலும் தன் ஆணையை வெளியிடுவது அவளுக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. பிறகு அவனது அர்த்தமற்ற பேச்சுக்கள், அவனது சைகைகள் மற்றும் அவனது ஊடுருவி செல்லும் பார்வைகள் ஜானுவுக்கு எல்லாமே மிகவும் விசித்திரமாக தோன்றின. இரவு சரியாக 12 மணிக்கு அமித் எழுந்து மீண்டும் அழத் தொடங்கினான். ஜானுவுக்கும் விழிப்பு வந்தது. அவள் விரைவாக பையிலிருந்து ஃபீடரை எடுத்தாள். அதை நன்றாக கழுவினாள். பவுடர் பாலை கலந்து அமித்துக்கு கொடுத்தாள். பால் குடித்தவுடன் அவன் மீண்டும் தூங்கிவிட்டான். ஜானு உடனடியாக அந்த ஃபீடரை கழுவி டிஷ்யூவால் சுத்தம் செய்து மீண்டும் பைக்குள் வைத்து பூட்டினாள். இரவில் துப்பட்டா போர்த்தி தூங்கும் பழக்கம் அவளுக்கு இல்லை. அதனால் அவளது தனது நைட் சூட்டை எடுத்தாள். அது ஒரு தளர்வான சட்டை மற்றும் கால் சட்டை. அவள் குளியலறைக்கு சென்றாள். குளிர்ந்த நீரில் சவர் எடுத்துவிட்டு பிறகு அறைக்கு வந்து படுத்து கொண்டாள். ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்களிலேயே அவளுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்தது. காலை 6 மணிக்கு அமித்தின் அழுகை சத்தம் கேட்டு அவள் மீண்டும் விழித்தாள். மீண்டும் ஃபீடர் கொடுத்து அவனது நாப்கினையும் மாற்றினாள். அமித் இப்போது அவளது மார்போடு அணைந்து தூங்கி கொண்டிருந்தான். ஆனால் காலையில் ஜானுவுக்கு கண் விழித்த போது அவள் மிகவும் பதற்றமடைந்தாள். ஏனென்றால் அறையில் ரிஹான் இருந்தான். அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். தன் மீது ஊடுருவி பார்க்கும் பார்வையை உணர்ந்ததாலேயே அவளுக்கு தூக்கம் கலைந்திருந்தது. அவள் எதிரில் ரிஹானை பார்த்தவுடன் பயந்து எழுந்து அமர்ந்தாள். அவளது துப்பட்டா இந்த நேரத்தில் சோபாவில் கிடந்தது. அவள் இன்னும் ஆடைகளை மாற்றவில்லை. அவன் அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஜானு பதற்றத்துடன் தன் 2 கைகளையும் வைத்து தன்னை மறைக்க முயன்றாள். ரிஹானின் புன்னகை மேலும் ஆழமானது. ஜானு கோபத்துடன், நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அவன், நான் இரவிலேயே உன்னிடம் சொன்னேன், வீடு என்னுடையது, நான் எங்கும் வரலாம் போகலாம் என்றான். ஜானு கண்ணோடு கண் பார்த்து, ஆனால் நான் நீங்கள் வாங்கிய அடிமை இல்லை. நீங்கள் அனுமதி இல்லாமல் என் அறைக்குள் தட்டாமல் வர நான் உங்கள் மனைவியும் இல்லை. நான் உங்களுக்கு இது போன்ற அனுமதியை ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்றாள். ஜானு விரைவாக எழுந்து
சோபாவில் இருந்த துப்பட்டாவை எடுத்து உடனடியாக தன் மீது சுற்றி கொண்டாள். ரீஹான் அமைதியான குரலில், நான் உனக்கு இரவில் ஏதேனும் தொந்தரவு இருந்ததா என்றும் அமித் உன்னை அதிகமாக சிரமப்படுத்தினானா என்றும் கேட்கத்தான் வந்தேன் என்றான். ஜானு கடுமையான தொனியில், இல்லை, அவன் என்னை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் இனிமேல் நீங்கள் தட்டாமல் வரக்கூடாது என்றாள். அவன் லேசாக புன்னகைத்தான். சரி, அப்படியே செய்கிறேன். பிறகு கேள்வி கேட்டான். இரவில் நீ பால் குடித்தாயா? ஜானுவுக்கு அவனது இந்த கண்காணிப்பு வாணி இப்போது கண்ணில் உறுத்தத் தொடங்கியது. அவள், இல்லை, எனக்கு இரவில் பால் குடித்துவிட்டு தூங்கும் பழக்கம் இல்லை என்றாள். ரீஹான் ஆணையாக, அப்படியானால் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் குழந்தைக்கு சிறிது கூட பலவீனம் வர நான் விரும்பவில்லை. ஒரு பெண் புதிய பால் குடித்தால் அது குழந்தைக்கும் பாலின் விளைவை கொடுக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையா? ரிஹானின் பேச்சை கேட்ட ஜானு பூமி பிளந்து அதில் தான் நுழைந்து விட வேண்டும் என்று நினைத்தாள். அவள் கோபத்துடன், எனக்கு எதுவும் தெரியாது என்றாள். அட, எப்படி தெரியாமல் இருக்கும்? நீ உன் குழந்தைக்கு பால் கொடுத்திருப்பாய் அல்லவா? ஒரு அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமே. உனக்கு தெரியாமல் இருக்க நீ என்ன மாதிரியான அம்மா? அவன் ஒருவேளை குத்தி காட்டுவதற்காகவே வந்திருந்தான். இப்போது அவன் இறுதி எச்சரிக்கை விடுத்தான். உன் உணவில் சிறப்பு கவனம் செலுத்து. இல்லை என்றால் நான் பலவந்தமாக என் கையால் உனக்கு பால் கொடுக்க வேண்டியிருக்கும். அவன் அறையை விட்டு வெளியேறியவுடன் ஜானு நிம்மதி பெருமூச்சு விட்டு உடனடியாக தன் ஆடைகளை மாற்றினாள். அதற்குள் அமித்தும் எழுந்து விட்டான். அவள் அவனை குளிப்பாட்டி சுத்தமான ஆடை அணிவித்து படுக்கையில் படுக்க வைத்தாள். அமித் விளையாடத் தொடங்கினான். நேரம் இப்படியே நகரத் தொடங்கியது. ஜானுவின் பிரச்சனை ரிஹான் வீட்டிற்கு வரும்போது இரட்டிப்பானது. அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிப்பான். ஒரு நாளைக்கு எத்தனை முறை என் மகனுக்கு பால் ஊட்டினாய்? உனக்கு எந்த சிக்கலும் இல்லையே? இவையெல்லாம் ஒரு கணவன் தன் மனைவியிடம் குழந்தையை பற்றி கேட்கும் விஷயங்கள். ஜானுவுக்கு வியர்த்து போகும். ஒரு மாதத்திற்கு பிறகு டாக்டர் ஃபோன் செய்தார். அவளது சகோதரனின் நிலை சற்று மோசமாக இருந்ததால் அவர் ஜானுவை மருத்துவமனைக்கு அழைத்தார். இரவு உணவின் போது ஜானு தைரியம் கொண்டு ரிஹானிடம், சார், நான் மருத்துவமனைக்கு போக வேண்டும். என் சகோதரனுக்கு உடல்நிலை சரியில்லை. டாக்டர் ஃபோன் செய்து தகவல் கொடுத்தார் என்று சொன்னாள். அவள் மிகவும் கலக்கமடைந்திருந்தாள். ரிஹான் அப்போது சாலட் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் அமைதியான மனதுடன், சரி, நான் காலையில் அலுவலகத்திற்கு போகும்போது நீ தயாராக இரு, நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்றான். ஜானு உடனடியாக, இல்லை சார், நானே சென்று விடுவேன். எனக்கு 3-4 மணி நேரம் விடுமுறை வேண்டும் என்றாள். இந்த கேள்விக்கு ரிஹானின் புருவங்கள் சுருங்கின. அவனது நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. என்ன அர்த்தம்? 3-4 மணி நேரம்? பார் ஜானு, நான் உனக்கு 1 மணி நேரம் மட்டுமே விடுமுறை கொடுக்க முடியும். அதுவும் கஷ்டப்பட்டு. நான் உன்னை மருத்துவமனையில் இறக்கி விடுகிறேன். 1 மணி நேரம் கழித்து டிரைவர் உன்னை அழைத்து வருவார். எப்படியும் என் குழந்தை இப்போது உன்னுடன் பழகிவிட்டான். என் குழந்தை உன்னை நினைத்து அளவோ அல்லது கஷ்டப்படவோ நான் விரும்பவில்லை. நான் அவன் கண்களில் ஒரு துளி கண்ணீரையும் பார்க்க விரும்பவில்லை. மேலும் மருத்துவமனை நான் என் குழந்தையை உன்னுடன் அனுப்பக்கூடிய சரியான இடம் அல்ல. இப்போதைக்கு உனக்கு 1 மணி நேரத்திற்கு மேல் விடுமுறை கிடைக்காது. அவளது சகோதரன் ஏன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் அல்லது அவள் ஏன் செல்ல வேண்டும் என்று அவன் ஒரு முறை கூட கேட்கவில்லை. ஜானு அவன் ஒருவேளை கேட்பான் என்றும் அவள் தன் சகோதரன் எந்த அபாயகரமான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளான் என்று சொல்வாள் என்றும் விரும்பினாள். ஒருவேளை அவனது மனதில் பாசம் பிறந்து சிகிச்சைக்காக பணம் கொடுக்கலாம். ஏனென்றால் 6 மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு மேலும் 15 லட்சம் தேவைப்பட்டது. ஆனால் ரிஹான் எதுவும் கேட்கவில்லை. ஜானுவை அவன் மருத்துவமனையில் இறக்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவள் தன் சகோதரன் வினித்தை சந்தித்தாள். அவன் முன்பை விட மிகவும் பலவீனமாக தோன்றினாள். டாக்டர் குறை கூறினார். இவர் மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. ஊசி போடும்போது சண்டை போட தொடங்குகிறார். ஜானு கண்ணீருடன், ஏன் இப்படி செய்கிறாய் நீ என்று கேட்டாள். வினித் பலவீனமான குரலில், அக்கா, நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. என்னை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் என்றான். ஜானு அவனை கட்டிப்பிடித்து, என் கட்டுப்பாட்டில் இருந்தால் நான் நிச்சயமாக அழைத்து செல்வேன். ஆனால் என் கையில் எதுவும் இல்லை. இங்கே உனக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கிறது. நீ சரியாகி விடுவாய் என்றாள். மிகவும் கஷ்டப்பட்டு அவள் தன் சகோதரனை சமாதானப்படுத்தினாள். கடிகாரத்தை பார்த்தபோது 1 மணி நேரம் முடிவடைய இருந்தது. அப்போது டிரைவர் தான் கீழே காத்திருப்பதாக ஃபோன் செய்தார்.
ஜானு தன் சகோதரனுக்கு ஆறுதல் கொடுத்து சிகிச்சை பெற தைரியம் அளித்துவிட்டு வந்தாள். வீட்டிற்கு திரும்பிய போது அமித்தின் அழுகை சத்தம் கேட்டது. அவள் விரைவாக அமித்தை மடியில் எடுத்து அவனுக்கு பாலூட்டினாள். இரவில் ஜானுவுக்கு மீண்டும் யாரோ ஊடுருவி பார்க்கும் கண்களால் தன்னை பார்ப்பது போல உணர்ந்தாள். அவள் கண்களை திறந்தபோது அறையில் ஆழமான இருள் இருந்தது. பிறகு யாரோ ஒருவரின் விரல்கள் அவளது கழுத்தில் ஊர்ந்து செல்வது போல உணர்ந்தாள். அவள் கத்தி கொண்டு பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தாள். அவள் திடுக்கிட்டு கையை தட்டி விளக்கை ஆன் செய்தாள். எதிரில் ரீகான் நின்றிருந்தான். அவனது கண்கள் சிவப்பாக இருந்தன. அதில் மயக்கம் நிறைந்திருந்தது. அவனும் நைட் சூட்டில் இருந்தான். அவனை கண்ட ஜானுவுக்கு உயிரே போனது போலிருந்தது. அவள் உடனடியாக எழுந்து நின்றாள். நீங்கள் இந்த நேரத்தில் என் அறையில் என்ன செய்கிறீர்கள்? அவன் போதை போன்ற குரலில் சொன்னான். தூக்கம் வரவில்லை, அவ்வளவுதான். இதை சொல்லிவிட்டு அவன் அவள் அருகில் வரத் தொடங்கினான். ஜானு, இது என்ன அநாகரிகம்? வெளியே போங்கள். இனி நான் அறையை பூட்டிவிட்டு தூங்குவேன் என்றாள். ரீகான் சிரித்தான். அது எப்படி? நான் உனக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்து விட்டேன். 1 வருடத்திற்கு முன் நீ போக முடியாது. அவன் ஒரு அடியை ஜானுவை நோக்கி எடுத்து வைத்து கேட்டான். அட, உன் இளம் வயதில் உன் கணவர் சென்று விட்டார். கணவரின் குறைபாடு உனக்கு உணர்ச்சி பிளம்பு ஏற்படுத்தி இருக்கும் அல்லவா? ஜானு குழப்பமடைந்தாள். நீங்கள் என்ன அர்த்தமற்ற விஷயங்களை பேசுகிறீர்கள்? நான் விசித்திரமான எதையும் பேசவில்லை. இந்த வயதில் உனக்கு ஆறுதல் அளிக்க யாராவது இருக்க வேண்டும் என்று உன் இதயம் கேட்கவில்லையா? என் மனைவியுடன் விவாகரத்து ஆகி 3 மாதங்கள் ஆகின்றன. அமித் பிறந்த பிறகு அவள் என்னுடனான எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டாள். இன்று எனக்கும் என் மனைவியின் குறைபாடு மிகவும் தீவிரமாக உணர்கிறேன். ஒருவேளை உனக்கும் தனிமை தொந்தரவு கொடுக்கும் என்று நான் நினைத்தேன் என்றான். ஜானு கோபமடைந்தாள். என்னுடன் மரியாதையாக பேசுங்கள். இந்த வகையான இழிவான விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. ரீகான் சிரித்தான். சரி சரி, ஏன் கோபப்படுகிறாய்? வேறு விஷயம் பேசலாம். உன் சகோதரனுக்கு புற்றுநோய் அல்லவா? நான் சொல்வது சரியா? அவன் ஜானுவை நோக்கி மேலும் ஒரு அடி எடுத்து வைத்தான். இப்போது ஜானு சுவருடன் ஒட்டி நின்றாள். ஜானு மூழ்கும் குரலில் ஆமாம் என்றாள். அவனது சிகிச்சைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் தேவைப்படுகிறது. உன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. நான் சொல்வது சரியா? ஆமாம். ஆனால் ஏன் கேட்கிறீர்கள்? ரீகான் ஜானுவை வலையில் சிக்க வைத்து, நீ உன் சகோதரனின் அனைத்து செலவுகளையும் நான் ஏற்க வேண்டும் என்று விரும்பினால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றான். ஜானு ஆவலுடன் அது என்ன என்று கேட்டாள். என்னை திருமணம் செய்து கொள். ஜானு மறுத்துவிட்டாள். இல்லை, எனக்கு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. என் வருங்கால கணவர் சிறிது காலத்திற்கு துபாய் சென்றுள்ளார். 1 வருடத்தில் அவர் திரும்பி வந்து விடுவார். நான் அவரைத்தான் திருமணம் செய்வேன். என் சகோதரனின் சிகிச்சையை என் உழைப்பால் ஈட்டிய பணத்தில் நானே பார்த்து கொள்வேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜானுவின் மறுப்பு ரீகானுக்குள் நெருப்பை மூட்டியது போல இருந்தது. அவன் கோபத்தால் கர்ச்சித்து, நீ என்ன சொல்கிறாய்? எந்த வருங்கால கணவர்? எப்படிப்பட்ட வருங்கால கணவர்? உன் கணவர் இறந்து இன்னும் சில மாதங்களே ஆகின்றன. உன் குழந்தை சில நாட்கள் வாழ்ந்து இறந்து விட்டது. நான் சொல்வது சரியா? ஜானுவுக்கு உயிரே போனது போலிருந்தது. அவசரத்தில் அவள் உண்மையை சொல்லிவிட்டாள். ரீகான் அவளது கையை பிடித்து கொண்டான். உண்மையில் அவளது வருங்கால கணவர் துபாயில் இருந்தார். அவளுக்கு திருமணம் ஆகவில்லை. அவள் வேலை பெறுவதற்காக பொய் சொல்லியிருந்தாள். ஆனால் இப்போது அவள் மோசமாக சிக்கிவிட்டாள் என்று உணர்ந்தாள். ஒரு திருமணமான பெண்ணுக்கு எப்படி வருங்கால கணவர் இருக்க முடியும்? எனக்கு பதிலளி. அவன் கண்களில் இரத்தம் இறங்கியிருந்தது. பின்னால் சுவர் இருந்தது. ஜானு முற்றிலும் பயந்து போயிருந்தாள். அவள் நிலைமையை சமாளிக்க ஒரு தோல்வியான முயற்சி செய்தாள். கணவர் சென்ற பிறகு ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் செய்தான். அது நான். ஜானுவால் பேச்சை தொடர முடியவில்லை. அப்படியானால் நீ திருமணமானவள், ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்தவள், அப்படித்தானே சொன்னாய்? ஜானுவின் முகம் வெளிரி போனது. அதுதான் உண்மை. ஜானுவின் பேச்சை கேட்ட ரீகான் அவளை முறைத்து பார்த்தான். ஆதாரம் கொடு ஜானு. நீ ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்தாய், அதற்கு பாலூட்டவும் செய்தாய் என்று. ஜானுவின் உயிர் போனது போல் இருந்தது. உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் என்று அவன் குளிர்ந்த குரலில் சொன்னான். அறையில் கேமரா பொருத்தப்பட்டிருந்தது ஜானுவுக்கு தெரியாது. டப்பாவில் பால் கலந்து அமித்துக்கு கொடுக்கும் வீடியோவையும் அவன் அவளுக்கு காட்டியிருந்தான். நீ திருமணமானவள் மற்றும் தாயாக இருந்தவள் என்றால் ஏன் என் குழந்தைக்கு டப்பாவில் பால் கொடுக்கிறாய்? 15 லட்சம் நான் உனக்கு இதற்காகவா கொடுத்தேன் என்று ரீகான் கர்ச்சித்தான். நான் ஒப்பந்தத்தில் தெளிவாக எழுதினேன். துரோகம் செய்தால் நீ எனக்கு 15க்கு பதிலாக 30 லட்சம் திருப்பி தர வேண்டும். நீ என் குழந்தைக்கு உன் பாலை கொடுக்காமல்
டப்பாவில் பால் கொடுக்கிறாய். ஒப்பந்தத்தின்படி நீ எனக்கு 30 லட்சம் கொடுக்க வேண்டும் ஜானு. அதுவும் ஒரு நாளுக்குள். உனக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. இந்த 24 மணி நேரத்திற்குள் நீ 30 லட்சம் தொகையை திருப்பி தருகிறாயா அல்லது என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா? திருமணத்திற்கு பதிலாக நான் உன் சகோதரனின் சிகிச்சையின் அனைத்து செலவுகளையும் ஏற்கிறேன். மேலும் ஒரு தாயாக இருந்தும் உன்னுடைய உடல் அமைப்பு. தன் பேச்சை முழுமையாக்காமல் அவன் ஜானுவின் உயிரை போக்கிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஜானுவின் முகம் முற்றிலும் சிவப்பாகிவிட்டது. அவளது உண்மை இவ்வளவு சீக்கிரம் வெளிவரும் என்று அவள் சற்றும் யூகிக்கவில்லை. தொண்டையை ஈரப்படுத்தி கொண்டு அவள் ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்தாள். அவள் ஒரு முறை அறையை சுற்றி பார்த்தாள். அப்போது அவளுக்கு எதிரே சுவரில் ஒரு சிறிய கேமரா தெரிந்தது. நான் எப்படி இவ்வளவு பெரிய தவறு செய்தேன்? அவள் தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்போது அமித் அழத் தொடங்கினான். அமித் அழுவதை பார்த்து அவள் அவனை மடியில் தூக்கி கொண்டாள். ஆனால் அவளது மனம் அங்கேயே நின்று போயிருந்தது. பயந்து கொண்டே இருந்தாலும் அவள் மீண்டும் ஒரு முறை அமித்துக்கு டப்பாவில் பால் கொடுத்து அவனை படுக்கையில் தூங்க வைத்துவிட்டு வெளியே வந்தாள். கால் மேல் கால் போட்டு சோபாவில் அமர்ந்திருந்த ரீகான் இப்போது செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். அந்த பெண் இப்போது ஓடி வந்து மன்னிப்பு கேட்கவும் பேசவும் வருவாள் என்று அவன் அறிந்திருந்தான். ரீகானின் முகத்தில் ஒரு ஆழ்ந்த புன்னகை தோன்றியது. அவனது யூகத்தின்படியே நடந்தது. ஜானு பதற்றத்துடன் அவன் அருகில் வந்து, சார், என்னால் ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு என்னவென்றால் நான் ஒப்பந்தத்தை கவனமாக படிக்கவில்லை. மற்ற விஷயத்தை பொறுத்தவரை உண்மையில் சார், இங்கே கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்திருப்பேன் என்று சொன்னாள். அவள் எப்படியோ வார்த்தைகளை திரித்து கூறி தன் நிலையை சரி செய்ய முயன்றாள். ரீகான் புருவங்களை சுருக்கி, என்ன இது, வார்த்தைகளை சுற்றி வளைத்து சொல்கிறாய்? எனக்கு புரியக்கூடிய ஏதாவது புதிதாக சொல். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். உனக்கு புரிகிறதா? ரீகானை ஏமாற்றுவது அவ்வளவு எளிதான வேலை இல்லை. மேலும் அவனுக்கு துரோகம் செய்பவர்கள் அதற்கான தண்டனையையும் பெறுவார்கள். என் முன் இப்போது கிசுகிசுக்காதே என்றான். அவன் இரு கைகளையும் மார்பில் கட்டி கொண்டு நின்றிருந்தான். ஆனால் ஜானு அழுதவாறே, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் சார். நான் உங்கள் மகனுக்கு நானே பாலூட்டத்தான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொன்னதால் தான் டப்பாவில் பால் கொடுத்தேன். சரியான நேரத்திற்கு முன்பே எனக்கு திருமணம் ஆனது. சரியான நேரத்திற்கு முன்பே நான் அம்மாவும் ஆனேன். என் கணவர் எனக்கு பருப்பு ரொட்டியை தான் கொடுத்தார். பல முறை பட்டினியும் கிடக்க வேண்டியிருந்தது. அதனால் தான் என் வயிற்றை நிரப்பவோ அல்லது குழந்தையின் வயிற்றை நிரப்பவோ என்னிடம் சக்தி இல்லை. உங்கள் மகனுக்கும் நான் பாலூட்ட முயன்றேன். ஆனால் அவனுக்கு வயிறு நிரம்பவில்லை என்றாள். அவள் எப்படியாவது பொய்க்கதை சொல்லி அவனை சமாதானப்படுத்த விரும்பினாள். ஆனால் உண்மையை ரீகான் நன்றாக அறிந்திருந்தான். தலை முதல் கால் வரை அவளை பார்த்த பிறகு அவன், சரி, ஆனால் நான் எப்படி நம்புவது? எது எப்படியோ, நீ என் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டாய். இப்போது 24 மணி நேரத்திற்குள் என் 30 லட்சத்தை எனக்கு திருப்பித்தா, அல்லது என்னை திருமணம் செய்து கொள் என்றான். அவன் அவளுக்கு மிக அருகில் வந்து அவளை பார்த்து, நீ மிகவும் அழகானவள் ஜானு. உன் முதல் கணவர் நிச்சயமாக உன் மீது பைத்தியமாகி இருப்பான். நீ என் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவெடுப்பாய் என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சிரித்தவாறே அங்கிருந்து சென்று விட்டான். ஜானு அங்கேயே விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளிடம் சகோதரனின் சிகிச்சைக்காக ஒரு பைசா கூட இல்லை. அவள் 30 லட்சத்தை எங்கிருந்து கொடுப்பாள்? ஜானு தான் ரீகானை திருமணம் செய்து கொண்டால் தன் சகோதரனின் சிகிச்சை இலவசமாக நடப்பதுடன் கடன்களும் மன்னிக்கப்படும் என்று நினைத்தாள். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அமித்தை பார்த்தாள். கடைசியாக அவள் தன் வருங்கால கணவருக்கு அழைக்க விரும்பினாள். அவன் ஆரம்பத்தில் இருந்தே தன் காதலை பற்றி பெரிய உரிமை கோரல்களை செய்திருந்தான். உனக்காக இதை செய்வேன், அதை செய்வேன் என்று சொல்லியிருந்தான். ஜானு அவனுக்கு அழைத்தாள். முதலில் ஃபோன் அணைக்கப்பட்டிருந்தது. பிறகு அழைப்பை எடுத்தபோது அவன் சிரித்தவாறே ஜானுவுடன் பேச தொடங்கினான். இத்தனை வாரங்களுக்கு பிறகு உனக்கு எப்படி என் ஞாபகம் வந்தது? நீ என்னை மறந்து விட்டாய் என்று நினைத்தேன். ஜானு விம்மி விம்மி அழத் தொடங்கி, நீ என்னை நேசிக்கிறாய் அல்லவா என்று கேட்டாள். அவன், ஆமாம், நிச்சயமாக நேசிக்கிறேன். உனக்காக இந்த உயிரும் தியாகம்தான். ஆனால் என்ன நடந்தது? ஏன் அழுகிறாய்? உன் சகோதரனுக்கு அதிக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விட்டதா? அவள் அழுது கொண்டே அவனிடம், எனக்கு பணம் தேவை, நீ எனக்கு உதவ முடியுமா? இதை கேட்ட ஜானுவின் வருங்கால கணவர் மௌனமாகிவிட்டான்.
பிறகு அவன், ஆமாம் ஆமாம், எவ்வளவு வேண்டும் என்று சொல். 10,000 வேண்டுமா அல்லது 30,000 வேண்டுமா? நான் இப்போதே அனுப்புகிறேன் என்றான். ஜானு அழுது கொண்டே, இல்லை, எனக்கு 30 லட்சம் வேண்டும். நான் ஒரு பெரிய சிரமத்தில் சிக்கிவிட்டேன். என் சகோதரனுக்கு இந்த பணம் மிகவும் தேவை என்றாள். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஃபோன் துண்டிக்கப்பட்டது. அவள் மீண்டும் ஃபோன் செய்ய முயன்றாள். ஆனால் ஃபோன் அணைக்கப்பட்டு இருந்தது. அவளது வருங்கால கணவர் வெறும் வாய்ப்பந்தல் தான். நேரம் வரும்போது உதவ மாட்டார் என்று அவள் புரிந்து கொண்டாள். இரவு சுமார் 11 மணி ஆகிவிட்டது. ஜானு அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தாள். இந்த எல்லாவற்றில் இருந்தும் எப்படி வெளியேறுவது என்று யோசித்து கொண்டிருந்தாள். ரிஹான் எந்த கண்களால் அவளை பார்த்தானோ அதில் ஒரு ஆழமான ஏக்கத்தை பார்க்க முடிந்தது. பெண் இனத்தின் மீது அவனுக்கு ஒரு அளவு கடந்த ஏக்கம் இருப்பது போல தோன்றியது. அது எதிரில் இருப்பவரை சுட்டரிக்கும் அளவுக்கு இருந்தது. அவள் தன் சிந்தனைகளில் மூழ்கியிருந்த போது ரிஹான் அவளுக்கு மிக அருகில் தரையில் வந்து உட்கார்ந்தான். என்ன ஜானு, இன்னும் முடிவெடுக்கவில்லையா? 30 லட்சம் ஏற்பாடாகி விட்டதா? அவன் அருகில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஜானு திடுக்கிட்டு உடனடியாக எழுந்து நின்றாள். ரிஹான் அவளை எல்லா வழிகளிலும் காயப்படுத்தி விட்டான். அவளிடம் வேறு வழியும் இல்லை. அப்படியானால் நாளை காலைக்கு உன் திட்டம் என்ன? பார், என்னால் இந்த தூரம் தாங்க முடியாது. நீ என் மகனின் தேவைகளை பூர்த்தி செய்கிறாய். அதனுடன் என்னுடையதையும் செய்தால் என்ன தவறு? தன் சகோதரனின் சிகிச்சைக்காக அவள் ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து துக்கமான துணியில், நான் உங்களை திருமணம் செய்து கொண்டால் நீங்கள் என் சகோதரனை கவனித்துக் கொள்வீர்களா? அவனது சிகிச்சையை செய்வீர்களா என்று கேட்டாள். அவன் கண் சிமிட்டும் நேரத்தில், ஆமாம், நிச்சயமாக செய்வேன். உன் சகோதரன் சரியாகி வீட்டிற்கு திரும்புவான் என்றான். ஜானு ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து திருமணத்திற்கு சம்மதம் சொன்னாள். ரிஹானின் கண்களில் ஒரு புதையல் கிடைத்தது போல ஒரு மின்னல் தோன்றியது. அடுத்த நாளே ஜானு மணமகளாக அமர்ந்திருந்தாள். பிங்க் நிற லெஹங்கா அணிந்து துப்பட்டாவை மிகவும் எளிமையாக சுற்றி வைத்திருந்தாள். ரிஹான் அறைக்குள் வந்தபோது அவள் துப்பட்டா அணிந்திருப்பதை பார்த்து அவனது நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவன், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆனால் இது என்ன? துப்பட்டாவை எப்படி அணிந்திருக்கிறாய்? மணப்பெண்கள் துப்பட்டாவை எப்படி அணிவார்கள் என்று உனக்கு தெரியாதா? இதை உன் தோள்களுக்கு பின்னால் போடு என்றான். இதை கேட்ட ஜானு சற்று குழப்பமடைந்தாள். ரிஹான் முன் வந்து தானே அவளது துப்பட்டாவை சரி செய்ய தொடங்கிய போது அவள் பின்னால் சென்று, தயவு செய்து, நமக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. திருமணம் ஆகும் வரை நீங்கள் என்னை தொடுவது கூடாது என்றாள். ரிஹான் சிரித்தான். சரி, 10 நிமிடங்கள் காத்திருப்போம் என்று சொல்லிவிட்டு ரிஹானும் ஜானுவும் வந்து அமர்ந்தனர். அங்கே சாட்சிகளும் இருந்தனர். அவர்கள் முன்னிலையில் இருவரும் திருமண சடங்கை செய்திருந்தனர். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து பிரார்த்தனை செய்த ஜானுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஒருவேளை இதுதான் அவளது விதி என்று நினைத்தாள். அவள் தன் மரியாதையை விற்று தன் அழகை விற்று விட்டதாக உணர்ந்தாள். இந்த நபர் அவளுடன் சில இரவுகள் இருந்துவிட்டு பிறகு அவளை ஒரு பயனற்ற பொருளை போல வீசி விடுவார் என்று பயந்தாள். ஆனால் ரிஹானின் முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது. அவன் ஜானுவை முதல் பார்வையிலேயே பார்த்து அவளிடம் தன் எல்லாவற்றையும் இழந்திருந்தான். விருந்தினர்கள் வீட்டை விட்டு சென்றவுடன் அமித் அழத் தொடங்கினான். ரிஹான், போ, முதலில் அமித்தை சமாதானப்படுத்து மற்றும் தயவு செய்து இன்று அவனை சீக்கிரம் தூங்க வைத்து விடு. இன்று நம் முதல் இரவு என்று உனக்கு தெரியும் அல்லவா? முதல் இரவு என்ற பெயரை கேட்டவுடன் ஜானு பயந்து போனாள். ஏனென்றால் தான் இன்னும் கன்னி பெண் என்பதுதான் உண்மை. எந்த ஆணும் அவளை தொட்டது கூட இல்லை. இந்த நபர் இப்போது அவளுடன் என்ன செய்ய போகிறார் என்று ஜானுவுக்கு தெரியும். அவள் மனம் இல்லாமல் அமித்தை தூங்க வைக்க தொடங்கினாள். ஆனால் குழந்தை தூங்கவே இல்லை. ரிஹான் 3 முறை கதவருகில் வந்து எட்டி பார்த்தான். ஒவ்வொரு முறையும் அவளை முறைத்து பார்த்தான். கடைசியில் சிறிது நேரம் கழித்து அமித் தூங்கிவிட்டான். இரவு 11 மணி ஆகிவிட்டது. ஜானு கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து இவ்வளவு நேரத்திற்குள் ரிஹான் தூங்கிவிட்டிருப்பார் என்று நினைத்தாள். அவள் அமித்துடன் படுத்துக்கொள்வது என்றும் காலையில் அமித் தாமதமாக தூங்கினான் என்று ஏதாவது பொய் சொல்லலாம் என்றும் முடிவு செய்தாள். அவள் கம்பளி போர்வையில் அமித்துடன் படுத்தவாறு தன்னை போர்த்தி கொண்டு கண்களை மூடிய போது தலையில் தொங்கும் வாள் போல ரிஹான் மீண்டும் அறைக்குள் வந்து விட்டான். அவன் ஜானு அருகில் நின்று சத்தம் எழுப்பிய போது ஜானு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்து விரைவாக துப்பட்டாவை சரி செய்து கொண்டாள். ஜானு இப்படி பயப்படுவதை பார்த்து ரிஹானுக்கு ஏதோ ஒரு நிம்மதி கிடைத்தது.
அவன் ஆணையாக, போய் அறையில் உட்கார். ஒரு புது மணப்பெண் உட்காருவது போல. மணப்பெண் எப்படி உட்கார்வள் என்று உனக்கு தெரியும் தானே? இது உனக்கு முதல் முறை இல்லையே. இன்று நான் உன் இரவை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வண்ணமயமாக்குவேன் என்று அவன் லேசாக புன்னகைத்து சொன்னான். ஜானு பின்னால் திரும்பாமல் அவன் அறைக்கு சென்று விட்டாள். அவளது கால்கள் கனமாக இருந்தன. உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் உண்மையில் எல்லாவற்றையும் ரீகானிடம் சொல்ல விரும்பினாள். ஆனால் ஒரு பயம் அவளை தடுத்து கொண்டிருந்தது. மணமகள் போல உடையணிந்த ஜானு முகத்திரையை போட்டவாறு அமர்ந்திருந்தாள். ரீகான் வேகமான நடையில் அறைக்குள் வந்து அவள் அருகில் உட்கார்ந்தான். பிறகு அவன் ஜானுவின் முகத்திரையை நீக்கினான். ஜானுவின் தாழ்ந்த இமைகள் மற்றும் நடுங்கும் உதடுகளை பார்த்து அவனது இதயம் துள்ளியது போல் இருந்தது. ரீகான், உண்மையில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை பார்த்தால் எந்த ஆணும் பைத்தியமாகலாம். நான் ஒரு அழகின் ரசிகன் என்று சொன்னான். ஜானுவுக்கு மிகவும் பயமாக இருந்தது. அவள் வேகமாக சுவாசிக்க தொடங்கினாள். அதே சமயம் ரீகான், பொதுவாக திருமணத்திற்கு பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் அன்பை பெற்று உடல் பருமனாக ஆவார்கள். நீ ஏன் ஆகவில்லை? அல்லது உன் கணவர் உன்னை நேசிக்கவில்லையா? அல்லது கடின உழைப்புக்கு பிறகு சோர்வடைந்து வீட்டிற்கு வந்ததால் உனக்காக அவரிடம் நேரம் இல்லையா? ரீகான் வேண்டுமென்றே அவளிடமிருந்து உண்மையை பெறுவதற்காக இப்படி பேசினான். அவள் இந்த வேலையை பலவந்தத்தின் கீழ்தான் செய்கிறாள் என்று அவன் அறிந்திருந்தான். ஜானு தைரியத்தை வரவழைத்து, நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் என் முன்னாள் கணவரை பற்றி பேசுகிறீர்கள்? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நான் உங்கள் மனைவி ஆகிவிட்டேன். நீங்கள் என்னுடன் இப்படி பேசுகிறீர்கள் என்றாள். அவள் இப்படி தன்னுடன் வாக்குவாதம் செய்வதை பார்த்து ரீகானின் பாவனை மாறியது. அவன் கடுமையான தொனியில், உன் வரம்பில் இரு ஜானு. 30 லட்சம் மற்றும் உன் சகோதரனின் சிகிச்சைக்காகத்தான் நீ என்னை திருமணம் செய்தாய். மேலும் உன் சகோதரனின் சிகிச்சைக்கு இன்னும் எத்தனை லட்சங்கள் தேவைப்படும் என்பதை மறக்காதே என்றான். ரீகான் சிரித்தவாறு, அதனால் தான் குரலை குறைத்துக்கொள். இந்த துப்பட்டாவை எடு என்றான். ஜானு அமைதியாக துப்பட்டாவை எடுத்து ஒரு புறம் வைத்தாள். பிறகு அவன் அவளை முழுவதுமாக தன்னில் அடக்கிவிட விரும்பினான். இரவு முழுவதும் அவனது இதயம் நிறையவில்லை. அவள் உயிரற்றவள் போல படுக்கையில் கிடந்தாள். காலை 8 மணிக்கு ரீகான் கண் விழித்த போது அந்த பெண் இன்னும் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் எழுந்து படுக்கையை பார்த்தவுடன் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் அவளை வெறும் தன் இறை என்று மட்டுமே நினைத்திருந்தான். ஆனால் இந்த பெண் உண்மையில் கன்னி பெண். படுக்கை விரிப்பு சாட்சியாக இருந்தது. அந்த பெண் திருமணமானவள் அல்ல, மாறாக ரீகான் தான் அவளது வாழ்க்கையில் வந்த முதல் ஆண். அப்போது ஜானுவுக்கும் விழிப்பு வந்தது. அவளது முழு உடலும் வலியால் உடைந்து போயிருந்தது. ரீகான் ஒருவேளை அவள் ஒரு குழந்தையின் தாய், இதெல்லாம் அவளுக்கு ஒரு சாதாரண விஷயம் என்று நினைத்திருந்தான். ஆனால் படுக்கை விரிப்பை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருந்தது. வெட்கத்திலும் வலியிலும் ஜானுவும் தன்னை சுருக்கி கொண்டு எழுந்திருக்க தொடங்கினாள். ஆனால் ரீகான், எங்கே போகிறாய்? நான் உனக்கு அனுமதி கொடுத்தேனா? படுக்கையை விட்டு எழ. ஜானு, தயவு செய்து விடுங்கள், எனக்கு வலிக்கிறது, மருந்து எடுக்க விடுங்கள் என்றாள். ஆனால் அவன் அவளது கைகளை பிடித்து தன் அருகில் இழுத்து, இப்போதும் உண்மையை சொல்ல மாட்டாயா? அப்படி சொல்லாவிட்டால் நான் உனக்கு இன்னும் அதிக வலி கொடுப்பேன். உனக்கு புரிகிறதா? என்னிடம் உண்மை என்னவென்று சொல். இப்போது மறைப்பதில் எந்த பயனும் இல்லை என்றான். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஜானு கடுமையான தொனியில், என் ஒரே சகோதரனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியிருந்தது என்பதால் பொய் சொல்லி நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். அவனை தவிர எனக்கு வேறு ஆதரவு இல்லை. நான் குழந்தையை கவனித்துக் கொள்வேன், அதற்கு பால் ஊட்டுவேன் மற்றும் என் சகோதரனின் சிகிச்சையும் நடந்து கொண்டிருக்கும் என்று நினைத்தேன். நான் உங்களிடம் திருமணம் ஆகிவிட்டது என்று பொய் சொன்னேன். ரீகானின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. ஆனால் அதே நேரத்தில் அவனது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் எந்த வகையான ஆணாக இருந்தான் என்றால், அப்படிப்பட்ட ஆண்கள் கன்னி பெண்ணை திருமணம் செய்வதால் தான் மகிழ்ச்சி அடைவார்கள். அவன் அவளை விட்டுவிட்டான். ஜானு புத்துணர்ச்சி அடைந்து வெளியே வந்து தன்னை பார்த்தாள். இன்று அவள் முதிர்ச்சி அடைந்தவள் போல தெரிந்தாள். திருமணத்தில் அப்படி என்ன இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் திருமணமான உடனேயே அவள் தன்னை ஒரு பெண்ணாக அல்ல, ஒரு ஆண்மகனாக உணரத் தொடங்கினாள். இதற்கு பிறகு அவளது நாள் முழுவதும் அமித்துடன் கழிந்தது. அவளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருந்தது. அமித்தும் அவளை இன்று மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவள் அவனை கவனித்து கொண்டாள். அப்போது ரீகானிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவன், இன்று முதல் உன் உணவை நீதான் சமைக்க வேண்டும். இது உன் தண்டனை.
என்னிடம் பொய் சொன்னாய் அல்லவா? இன்று முதல் நீ நாள் முழுவதும் என் மகனை கவனித்துக் கொள்வாய். இரவில் எனக்காக உணவு சமைப்பாய். பிறகு இரவு முழுவதும் என்னுடன் தான் செலவிடுவாய். புரிந்ததா? ஜானு தலையில் கை வைத்தவாறு நின்று விட்டாள். அவள், சார், எனக்கு எந்த தவறுக்காக இந்த தண்டனை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டாள். ஆனால் ரீகான் சிரித்து கொண்டிருந்தான். திருமணமாகி 3 நாட்கள் கடந்துவிட்டன. இந்த 3 நாட்களிலும் ரீகான் அவளை ஒரு கணம் கூட சமாதானமாக தூங்க விடவில்லை. முதலில் நாள் முழுவதும் அமித் அவளை தொந்தரவு செய்தான். பிறகு இரவில் அமித்தின் தந்தை ரீகான் அவளை தூங்க விடவில்லை. இப்போது அவளுக்கு ரீகான் மீது கடுமையான வெறுப்பு ஏற்பட தொடங்கியது. மறுபுறம் மருத்துவமனையில் அவளது சகோதரனின் சிகிச்சையும் முன்பை விட நன்றாக இருந்தது. இந்த முறை ஜானு மருத்துவமனைக்கு சென்றபோது அமித்தையும் உடன் அழைத்து சென்றாள். அவளது சகோதரன் வினீத் குழந்தையை அவள் மடியில் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டான். வினீத், இது உன் முதலாளியின் குழந்தை. நீ ஏன் அவனை இங்கே மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறாய் என்று கேட்டான். ஜானு பதட்டத்துடன் இருந்தாள். தன் சகோதரனிடம் உண்மையை சொல்லலாமா வேண்டாமா என்று. ஜானு ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து, பிறகு, இது என் மகன், என் மாற்றாந்தாய் மகன். நான் அவனது பணியாளராக அவன் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அவனது அப்பா என்னை திருமணம் செய்து கொண்டார். இப்போது ரீகான் தான் உன் மருத்துவமனை சிகிச்சையை செய்து கொண்டிருக்கிறார் என்றாள். அவளது சகோதரனுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஏற்பட வேண்டுமோ அது ஏற்பட்டு விட்டது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவனது கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவன், நீ எனக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்து விட்டாய் என்று சொன்னான். அந்த அக்கா தம்பி இருவரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து அழுதனர். ஆனால் ஜானு அவனிடம் ரீகான் அவளை மிகவும் நன்றாக பார்த்து கொள்வதாக உறுதியளித்தாள். அவர் மிகவும் நல்லவர், அதனால்தான் உன் சிகிச்சையையும் செய்து கொண்டிருக்கிறார் என்றாள். டாக்டர், இன்னும் 1 மாதம் சிகிச்சை தொடர்ந்தால் உன் சகோதரன் சரியாகி வீட்டிற்கு சென்று விடுவான் என்று சொன்னார். ரீகானால் தான் எல்லாம் சாத்தியமானது என்பதில் ஜானு மகிழ்ச்சி அடைந்தாள். திரும்பி வரும்போது ரீகான் தானே அவளை அழைத்து செல்ல வந்தான். அமித் அவனது மடியில் அமர்ந்து ஒரு முறை தன் அம்மாவை பார்த்து சிரித்தான். மறுமுறை தன் அப்பாவை பார்த்தான். ஜானு அமித்தை கொஞ்சிவிட்டு ரீகானுக்கு நன்றி சொல்ல தொடங்கினாள். நன்றி சார், நீங்கள் இல்லை என்றால் என் சகோதரனின் சிகிச்சை நடந்திருக்காது என்றாள். ஆனால் அவன் சிரித்தான். அவனுக்கு யாருடைய நன்றியையும் அல்லது துணையையும் கேட்கும் பழக்கமே இல்லை. அவன் சிரித்து கொண்டே, இதில் நன்றி சொல்ல என்ன இருக்கிறது? அதற்கு பதிலாக நீ என் மகனை கவனித்துக் கொள்கிறாய் மற்றும் இரவு முழுவதும் என்னை தாங்கிக் கொள்கிறாய். உனக்கு பதிலாக வேறு எந்த பெண் இருந்திருந்தாலும் இதை தாங்கிக் கொண்டிருக்க மாட்டாள். ரீகானை தாங்கிக் கொள்வது எல்லோராலும் ஆகாது என்றான். அவனது கசப்பான கடுமையான வார்த்தைகளால் ஜானு உள்ளுக்குள் எரிந்து போனாள். வழியில் ரீகான் ஒரு இடத்தில் காரை நிறுத்தினான். அவன் தன் மகனை குழந்தை வண்டியில் அமர்த்திவிட்டு அவளை மாலுக்கு அழைத்து சென்றான். இதற்கு முன் ஜானு மலிவான கடைகளில்தான் தன் ஆடைகளை வாங்கியிருந்தாள். அவள் மாலுக்கு வெளியே இருந்து பார்த்ததை தவிர வேறெதுவும் இல்லை. ஆனால் இன்று நகரத்தின் மிகப்பெரிய மாலில் அவள் நிகானுடன் இருந்தாள். அவன் முதலில் அவளுக்கு சில ஆடைகளை வாங்கி கொடுத்தான். பிறகு ஒரு மேற்கத்திய ஆடை பகுதிக்கு அழைத்து சென்றான். ஜானு குழப்பமான மனதுடன் அவனுடன் முன்னால் சென்றாள். அப்போது அவள் கண்முன் தோன்றிய காட்சியை பார்த்து வெட்கத்தால் அவளது முகம் சிவந்தது. எதிரே இருந்த ஆடைகள் மிகவும் துணிச்சலானவையாக இருந்தன. ஜானு கண்களை மூடினாள். இப்படிப்பட்ட ஆடைகளை ஆங்கில படங்களில்தான் இரவு நேரத்தில் பெண்கள் தங்கள் கணவரை மகிழ்விக்க அணிவார்கள். அவை அங்கே பொதுவில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஜானு வெட்கத்தால் சுருங்கி போனாள். அவள், சார், இதெல்லாம் என்ன? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? என்னை எந்த இடத்திற்கு அழைத்து வந்து விட்டீர்கள் என்று கேட்டாள். ரீகான் உடனடியாக, உன் பாவனைகளை நடுநிலையாக வைத்திரு, புரிந்ததா? போ, இந்த பெண்களை பார், எப்படி அவர்கள் தங்கள் விருப்பப்படி நைட்டிகளை வாங்குகிறார்கள். பார், எப்படி கேட்டு வாங்குகிறார்கள். இது வேண்டும் அது வேண்டும் என்று. இந்த வெட்கத்தை விட்டுவிடு. நீ ரீகானின் மனைவி. உனக்காக நானே நைட்டியை தேர்ந்தெடுப்பேன். இன்று இரவு இந்த நைட்டியில் நீ அற்புதமாக இருப்பாய் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் கருப்பு நிற வலை போன்ற நைட்டியை அவளுக்கு எதிரே நீட்டினான். அதை பார்த்த பிறகு ஜானுவின் முகம் முற்றிலும் சிவந்தது. அவன் அவளுக்காக இன்னும் பல வகையான நைட்டிகளை வாங்கி பிறகு பணம் செலுத்தி தன்னுடன் அழைத்து வந்தான். அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்ததால் ஜானு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். வீட்டிற்கு வந்தவுடன் ரீகான் அமித்தை வேறொரு வேலைக்காரியிடம் ஒப்படைத்து விட்டு
ஜானுவை தன் அறைக்கு அழைத்து சென்று, இந்த நைட்டிகள் எல்லாவற்றையும் எனக்கு அணிந்து காட்டு. நீ எதில் அழகாக இருக்கிறாயோ இன்று இரவு நான் அதில் உன்னுடன் இரவை கழிப்பேன் என்றான். ஜானு, ஒரு மனிதன் இந்த அளவுக்கு பைத்தியமாக எப்படி இருக்க முடியும்? இந்த மனிதன் ஏன் சோர்வடைவதே இல்லை என்று யோசித்தாள். ஜானு தலையில் கை வைத்தவாறு அமர்ந்திருந்தாள். ஒரு சமயம் அவன் ஒரு நைட்டியை போட சொன்னான். மறு சமயம் வேறொரு நைட்டியை எடுத்து பார்த்தான். போட்டு போட்டு அவள் சோர்வடைந்து விட்டாள். இரவு முழுவதும் ஜானு அமைதியாக அவனுடன் ஒரு ரோபோவை போல அவன் முன் கிடந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீரும் வழிந்தது. அவள் மனதிற்குள் யோசிக்க தொடங்கினாள். வேறு யாராவது இருந்திருந்தால் அவள் கேட்டிருப்பாள், என் இருப்பு என்னை பயன்படுத்த மட்டுமே தானா? ஒரு ஆண் பெண்ணை அவளது இருப்பில் இருந்து சமாதானம் அடைய மட்டுமே ஏற்றுக்கொள்கிறானா? அவளுக்கு வேறு உணர்ச்சிகள் இல்லையா? இந்த பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்காகவும் தங்கள் சமாதானத்திற்காகவும் மட்டுமே எங்களை போன்றவர்களை திருமணம் செய்கிறார்களா? அவள் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்த போது தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவள் அழுது கொண்டே அவனை பார்த்தாள். அவள், நான் சோர்வடைந்து விட்டேன் என்றாள். திருமணமாகி ஒரு வாரம் கூட ஆகவில்லை, அதற்குள் நீ சோர்வடைந்து விட்டாயா? ரீகானின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆனால் அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஜானு, எனக்கு சில விருப்பங்கள் இருந்தன. என் கணவர் என்னை நேசிக்க வேண்டும், என்னை மதிக்க வேண்டும். எனக்கு உடலுக்காக பசியுடன் இருக்கும் ஆண்களை சற்றும் பிடிக்காது. எனக்கு அப்படிப்பட்ட ஆண்களை வெறுப்பு. ஆனால் என் விதியால் நீங்கள் எனக்கு கிடைத்து விட்டீர்கள். நீங்கள் எனக்கு உங்களை துணையாக வைத்துக்கொள்ளும் வாய்ப்பை ஒருபோதும் கொடுக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு முறையும் எனக்கு உங்கள் மீது எரிச்சலும் வெறுப்பும் தான் ஏற்படுகிறது என்றாள். ஜானு சொன்னதையெல்லாம் நீகான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது மனதில் பல கேள்விகள் தோன்றின. இது முதல் முறை அல்ல. அவன் இந்த கருத்துக்களை முதல் முறையாக கேட்கவில்லை. இந்த வார்த்தைகளை இதற்கு முன்பும் யாரோ சொல்லியிருந்தார்கள். அவனது இதய துடிப்பு வேகமானது. திடீரென்று அவனது முழு உடலும் வியர்வையால் நனைந்தது. ஜானு இன்னும் பேசிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவன் அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். ஜானுவின் இந்த உண்மை நீகானை உள்ளுக்குள் உலுக்கியது. ரீகான் எழுந்து முற்றத்தில் அமர்ந்தான். லேசான மழையும் காற்றும் வீசிக்கொண்டு இருந்தது. வெளியே அமர்ந்து அவன் கண்களை மூடி அதே குரலையும் அதே பேச்சையும் கேட்கத் தொடங்கினான். அது அவனது முதல் மனைவி நிசாவின் குரல். அவளை அவன் நேசித்திருந்தான். ஆனால் காதல் என்ற பெயரில் அவன் நாள் முழுவதும் அவளுடன் நெருக்கமான தருணங்களை கழித்து கொண்டிருந்தான். ஆனால் மெதுவாக அவள் சிரமப்படத் தொடங்கினாள். அழுகவும் கத்தவும் தொடங்கினாள். ஆனால் ரீகான் ஒருபோதும் நிறுத்தவில்லை. அவள் தாயாகிவிட்டாள். ஆனாலும் ரீகான் துன்புறுத்துவதை நிறுத்தவில்லை. கடைசியில் ரீகானின் தொடர்ச்சியான நெருக்கடியால் சலிப்படைந்து அவள் விவாகரத்து பெற முடிவு செய்து நீதிமன்றத்தை அடைந்தாள். ரீகானுக்கு அழகான பெண்களின் போதை இருந்தது. விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அவள் கர்ப்பமாக இருந்தாள். ரீகானுக்கு தன் மனைவி மீது காதல் இருந்தது. ஆனால் அவன் தெளிவாக, நீ என் குழந்தையை என்னிடம் விட்டு செல்ல வேண்டும், அதற்கு பிறகு நான் உனக்கு விவாகரத்து கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தான். ரீகானின் வாழ்க்கையில் முதல் முறையாக அப்படி ஒரு திருப்பம் ஏற்பட்டது. ஒருவேளை நிசாவுக்கு அப்போதாவது சிறிது புத்தி வந்து அவள் திரும்பி வந்து விடுவாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் நிசா உறுதியாக இருந்தாள். குழந்தை பிறந்தவுடன் அவள் தன் தாயின் கைகளில் அவனை அனுப்பிவிட்டு குறிப்பிட்ட நேரம் முடிந்தவுடன் திருமணம் செய்து கொண்டாள். இத்தனை மாதங்கள் கடந்து விட்டன. ரீகான் மீண்டும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று நினைத்திருந்தான். பெண் இனத்தை தன் அருகில் கூட வரவிட மாட்டேன் என்று நினைத்திருந்தான். ஆனால் நிசாவுக்கு பிறகு ஜானு தான் அவனது வாழ்க்கையில் வந்து அவனுக்கு காதலின் உணர்வை ஏற்படுத்திய இரண்டாவது பெண். அவனுக்கு நிசாவிடம் காதல் இல்லை என்று உணர்ந்தான். அவன் அவளது உடலுக்கு மட்டுமே பைத்தியமாக இருந்தான். ஆனால் உண்மையான காதல் என்றால் என்ன என்பதை அவன் ஜானுவிடமிருந்து பெற்றான். ஆனால் இன்று ஜானுவின் கண்களில் கண்ணீரை கண்டு தான் எவ்வளவு தவறு செய்திருக்கிறான் என்று உணர்ந்தான். தன் மனைவி படும் துன்பம் அவனுக்கு சற்றும் தெரியவில்லை. அவனது இவ்வளவு பலவந்தத்திற்கு பிறகு அவள் எப்படி இருந்திருப்பாள் என்று. அவன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. காலையில் காலை உணவு சாப்பிடாமலேயே அலுவலகத்திற்கு சென்று விட்டான். ஜானு பயந்து போனாள். கோபத்தில் ரீகான் தன் சகோதரனின் சிகிச்சையை நிறுத்தி விடுவாரோ என்று அவள் பயந்தாள். அந்த இரவு அவன் வீட்டிற்கு வந்தபோது ஜானு ஒரு புறம் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுவதை பார்த்து ரீகான் அவள் அருகில் சென்றான். என்னாச்சு? ஏன் அழுகிறாய்? எல்லாம் சரியாக இருக்கிறதா?
உன் சகோதரன் மருத்துவமனையில் சரியாக இருக்கிறானா என்று கேட்டான். அவள் அழுது கொண்டே உடனடியாக கைகூப்பி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் முன் தவறாக பேசினேன். நான் அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. நான் வெட்கப்படுகிறேன். நீங்கள் என்னுடன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என் சகோதரனின் சிகிச்சைக்காக பணம் கொடுத்தீர்கள் என்பதை நான் மறந்துவிட்டேன். மீண்டும் உங்களுக்கு அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்றாள். அவள் அழுது கொண்டே இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் ரிகான் இந்த நேரத்தில் மிகவும் வெட்கப்பட்டான். அவன் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். இல்லை, இனிமேல் நீ எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். உன் விருப்பம் இல்லாமல் நான் உன் அருகில் வரமாட்டேன் என்று நானும் வாக்குறுதி அளிக்கிறேன். உண்மையில் நான் உன்னை காதலிக்க தொடங்கிவிட்டேன். நீ என் குழந்தையின் தாய் மற்றும் என் காதலுக்கு நீ உரிமை உடையவள் என்றான். ஜானுவுக்கு அந்த நேரத்தில் இந்த நபர் வெறுமனே இப்படி பேசி கொண்டிருக்கிறார் என்று நினைத்தாள். ஆனால் மெதுவாக அவன் மாறத் தொடங்கினான். ரிகான் இப்போது ஜானுவின் அனுமதி இல்லாமல் அவள் அருகில் வரவில்லை. அவளை தொடுவது கூட இல்லை. மெதுவாக அவன் முற்றிலும் மாறிவிட்டான். ரிகான் ஜானுவின் காதலில் ஜானு விரும்பியது போலவே மாறிவிட்டான். 1 மாதத்தில் அவளது சகோதரனும் சரியாகி வீட்டிற்கு வந்துவிட்டான். இந்த எல்லாம் சாத்தியமானது என்றால் அது ரிகானால் தான். அந்த நாள் ஜானு வீட்டிற்கு திரும்பி வந்தபோது கண்ணாடியில் தன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். சில மாதங்களிலேயே அவள் மிகவும் உடல் பருமனாக ஆகிவிட்டாள். முன்பு இருந்த பலவீனமான ஒல்லியான ஜானு அவள் இல்லை. அவளது உடல் முன்பை விட மிகவும் அழகாக இருந்தது. உண்மையில் ஆணின் காதல் ஒரு பெண்ணை மாற்றிவிடும். அவள் மெதுவாக சிரித்தாள். ரிகான் அங்கே வந்தபோது அவளை பார்த்து மன்னித்து விடு என்றான். அவள் மனைவியிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றாள். பின்னர் அவன் அவளை தன் கைகளில் அணைத்து படுக்கையறைக்கு அழைத்து வந்தான். சிறிது நேரம் காதல் பேச்சுக்கள் நடந்தன. பிறகு இருவரும் ஒருவரையொருவர் தங்கள் காதலில் மூழ்கடித்தனர். எல்லா குறைகளும் கோபங்களும் மறைந்துவிட்டன. இப்போது அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. நன்றி.